முன்னுரை. வெள்ளி விழா நாயகனுக்கு புனித செபஸ்தியான் பங்கு மக்களின் இதயம் கனிந்த ஜெபங்களும் பாராட்டுகளும். என் தாயின் கருவிலில் என்னை தேர்ந்தெடுத்தார், என் பெயர் சொல்லி அழைத்தார், தூய ஆவியினால் அபிஷேகம் செய்தார். நான் அர்ப்பணிப்பேன், அகமகிழ்வேன், இறைவனுக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்ற இறைவார்த்தை கேட்டவாறு தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்த அருள்பணி ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள் குருப்பட்டம் பெற்று 25ஆம் ஆண்டு முடிவு பெற்று நாளாகிய வெள்ளி விழாவை முன்னிட்டு அருட்தந்தை விக்டர் இமானுவேல், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பக்தர் குழுக்கள், பீட சிறுவர்கள், பாடகர் குழு, சகோதரர் ஜான் உபதேசியர் யாவரையும் ஒன்றிணைந்து விழா நாயகரான நம் பங்கு தந்தையை வரவேற்று இறைபாதம் அர்ப்பணித்து இவர் செய்த இனி செய்யவிருக்கும் இறைப்பணிக்காக நன்றி திருப்பலியை ஒப்புக்கொள்வோம். இறைப்பணிக்காக அர்ப்பணித்த தந்தையாம் பெற்றோர்கள், உடன்பிறந்தோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவோம். மனித பெற்றோர்களின் ஆத்மா சாந்திக்காக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று குருக்களை இன்னிசை கீதங்களுடன் வரவேற்போம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நலமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகள், நம்முடைய செபஸ்தியார் 125வது ஆண்டு ஜூபிலி நாளாக ஜெப ஆண்டாக திருவையோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கும் இந்த நாட்களில் குறிப்பாக என்னுடைய குருத்துவ நாளில் 25வது ஆண்டு இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு இந்த நன்றி வழியை பங்கு மக்களோடும் உறவினர்களோடும் அனைத்து பக்தர்களோடும் இணைந்து இந்த திருவழியை நிறைவேற்றியிருக்கிறேன். இந்த திருவழியில் மீண்டும் நன்றியோடு என்னை பெங்களூர் மறைமாவட்டத்திற்கு தேர்ந்தெடுத்த முன்னாள் பேராளர் அல்போன்ஸ் மத்தியாஸ், அவருக்கு 95 வயது, உடல்நலமின்றி இருக்கின்றார். அவர் எங்களை தேர்ந்தெடுத்தார் மற்றும் எங்களை திருநடைப்படுத்தி குருவை அபிஷேகம் செய்த பேராளர் மறைத்த இங்கிலீஷிற்கு அவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். மற்றும் என்னுடைய குருமடத்திலே என்னை வழிநடத்திய அதிபர்கள் அவர்களுடன் பாண்டிச்சேரி பிஷப் மறைத்த ஆனந்தராயர் எங்களை வழிநடத்திய அவரையும் நன்றியோடு நினைக்கின்றேன். எனக்கு 3 ஆன்மீக குருக்கள், மூவரும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் படைக்கின்ற பொழுது அவரை என்னுடைய ஆன்மீக குருக்கள் அவர்களை அல்போன்ஸ் மறை ஊட்டி மறை மாவட்டம் என்னுடைய ஆன்மீக குருவாக இருந்தார். மற்றும் அவர் தந்தை அலோஷியஸ் சேவியர் நம்முடைய புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர். அவர் என்னுடைய ஆன்மீக குருவாக இருந்தார். அவரும் இறந்திருக்கிறார். அவருடைய ஆன்மீக மாற்றமாகவும் சேலம் மறை மாவட்டம் நிக்லஸ் மாவட்டம் அடைகிறார். அவர்களே என்னுடைய ஆன்மீக குருவாக இருந்து இறந்திருக்கிறார். என்னுடைய ஆன்மீக மாற்றத்தால் கிடைக்கவே அத்தோடு என்னுடைய பாவத்தை சாதனைகிறார். அவரை இந்த பொழுது நான் குருமடத்தில் தங்கத்தை ஆலயத்தை சேர்ந்து 25 ஆண்டுகளிலே நான் சந்தித்த 5 பங்குகள் ஒவ்வொரு பங்கிலும் குருவாக திருநிலைப்படுத்தி முதல் பங்கு குழந்தையை சாலைக்கு உதவி தந்தையாகவும், பெங்களூர் சிட்டி புனித சூசையர் ஆலயத்தின் உதவி தந்தையாகவும், 3வது ஆண்டு பங்கு தந்தையாகவும், விடுதலை புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு பங்கு தந்தையாகவும், சிக்மலாவுக்கு 2 ஆலயம் புனித பிரான்சிஸ் சேவியர், புனித சவேரியார் ஆலயம், புனித சூசையர் ஆலயம் 2 ஆலயத்திற்கு பங்கு தந்தையாகவும், மற்றும் மீண்டும் குழந்தையை ஆலயத்திற்கு அதிபராக முழு பொறுப்பை ஏற்று அங்கு பணிபுரிந்து ஜாதகத்தில் பாத்திமானி ஆலயத்தில் பணிபுரிந்து இப்பொழுது செபஸ்தியார் ஆலயத்தில் 6வது பங்கிலே பணியாற்றுகின்றேன். எல்லா பங்கு மக்களையும் ஒன்றிணைத்து திருவழியில் என்னுடைய ஆன்மீக விளைக்கும் மற்றும் கடவுள்
செபிப்போம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். என்னோடு குரு பட்டத்தை பெற்ற அருள் தந்தை கோட்டை செல்வேன், அருள் தந்தை செலோ, அருள் தந்தை ஜேம்ஸ் நாங்கள் நாங்கள் குரு பட்டம் பெற்றோம். அப்படி அவருடைய கருத்துக்களுக்காக திருவள்ளுவரை நிறைவேற்றுகிறேன். திருவள்ளியை ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை முழுமையாக நாம் ஒவ்வொரு நாளும் திருவள்ளின் வழியாக கொண்டாடுகின்ற பொழுது கடவுள் நம் வாழ்வை புதுப்பிக்கின்றார். மீண்டும் நம்மை வாழ்வும் ஆற்றலை தருகின்ற இந்த நம்பிக்கையோடு தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரை ஆண்டவருடைய மன்னிப்புக்காக செபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமோ எல்லாம் உள்ள இறைவன் நம்பிக்கை
அந்நாட்களில் போர்த்தேவு எஸ்திராவின் நகர்களை வந்தடைந்தார். எஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு எஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சீதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகராக சென்ற போது எருசலேமில் உள்ள மூப்பரின் தீர்மானங்களும் செய்து அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினர். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையை உறுதி பெற்று 4 நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தனர். பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியால் தடுக்கவே அவர்கள் பெருகிய கலாத்திய பாதைகளில் கடந்து வந்தார். அவர்கள் மெசியா அருகே வந்து தீனாவுக்கு செல்ல முயன்றனர். இயேசு அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மெசியா வழியாக சென்று ரோமா நகரை அடைந்தனர். பவுல் அங்கே இரவில் ஒரு காட்சி கண்டு அதன் மாசிதோனியாவில் ஒருவர் வந்து நின்று, நீ மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்து என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்சான்று அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார். எனவே அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் நூல். பல்லவி. அனைத்து உலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்து உலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்து உலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபாடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மீட்கும் ஆடுகள். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்து எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 18 துவங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை
உங்களை வெறுக்கும் நீ என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகில் சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை இருக்கிறது. பணியாக தலைவரை விட பெரியவர் அல்ல. நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையை கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மாதத்தின் முதல் சனி மாசத்தில் வருகின்றது. இந்த நாளை நாம் திருவையோடு சேர்ந்து சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். அத்தோடு இந்த பாஸ்கா காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உயிரின் மகிமையை திருத்தூதர் பணியை தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களில் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் நற்செய்தி எவ்வாறு அறிவிக்கப்பட்டது, அந்த நற்செய்தி பணியை ஆவியானவருடைய ஆற்றலை பெற்று சீடர்கள் திசையில் நோக்கி எல்லா இடங்களிலும் அவர்கள் துணிந்து நற்செய்தியை போதித்தார்கள். உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கையை உருவாக்கினார்கள். ஆகவே தான் பேதுரு சென்று போதிக்கின்றார். 3000 மக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புகின்றார். நடக்கக்கூடியமான ஒரு பிச்சைக்காரருக்கு அவர் மத்திய வேளையில் 3 மணிக்கு அவர் ஆலயத்திற்கு ஜெபிக்க பேதுரு யோவான் செல்கின்ற பொழுது அந்த பிச்சைக்காரர் ஏதாவது கிடைக்கும் என்று கரத்தை உயர்த்தி ஆவலோடு நோக்கியிருந்தவருக்கு பேதுரு சொன்னது, என்னிடம் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று பேதுரு முதல் புதுமையை இயேசுவின் ஒளிபரப்பில் செய்வதை பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம். அதேபோல யோவான் தன்னுடைய வாழ்வில், பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வில் மனமாற்றமடைந்து இயேசுவின் நற்செய்தியை போதிக்கின்றவர்கள். இந்த திருத்தூதர் பணியிலே நாம் பேதுரு மற்றும் பவுல், பர்னபா மற்றும் யூதா, சீலா மற்றும் தீமோத்தி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நற்செய்தியை ஏற்று உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக நிறைய கிறிஸ்தவர்களை இயேசுவின் பக்கம் கொண்டு சேர்ந்ததை இன்றைய நாளில் வாசிக்கின்றோம். இன்றைய நாளில் முதல் வாசகத்திலே தீமோத்தி அவருடைய தந்தை கிரேக்கர், தாய் யூத மதத்தை சார்ந்தவர், தந்தை கிரேக்க மதத்தை சார்ந்தவர். அன்றைய நாளில் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் திருமணமான கலப்பு திருமணம். ஆகவே யூதர்கள் கிரேக்கர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இது சரியான திருமணம் இல்லை என்று அவர்களுடைய சமுதாயத்திலே ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற போது கலப்பு திருமணம், யூதர் கிரேக்க திருமணம் செய்தால் தலைமுறை விடுவார்கள். உயிரோடு இருக்கின்ற பொழுது நீ யூத மதத்தை சார்ந்தவர் அல்ல என்று ஒதுக்கி வைப்பார்கள். அதே போல கிரேக்கர்கள் யூத மதத்தில் இந்த தீமோத்தேயுடைய தாய் யூத மதத்தை சார்ந்தவர், தந்தை கிரேக்க மதம். ஆகவே தான் இயேசுவோடு இந்த இயேசுடைய பயணத்தை அறிந்து பவுலோடு போதிக்க செல்கின்ற பொழுது தடை விதிக்கின்றார்கள். இவருடைய அம்மா யூத
ராஜாவாக பிறந்தவர். ஆகவே இவருடைய தந்தை கிரேக்க மொழியை பேசுகின்றனர். இவருடைய பெற்றோர்களுக்கு கலந்து தெரிந்தவர். அவை இவர் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இவர் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற பொழுது பவுலடிகளார் அன்றைய காலகட்டத்தில் இவருக்கு விருத்த சேதனம் தீமோத்தேயுவுக்கு செய்து அவரோடு திருப்பணியை போதித்து அழைத்து செல்வது முதல் மாசம். ஆகவே கடவுளுடைய பார்வையில் விருத்த சேதனம் முக்கியமல்ல, ஆவியானவருடைய வரங்களை கொடுத்து அவரை போதிக்க தகுதி உள்ளவராக தீமோத்தேயு தன்னுடைய பணியை நிறைவேற்றக்கூடிய என்பதை பவுலடிகளார் மக்கள் முன்னிலையில் அவரை அபிஷேகம் செய்து வழிநடத்துகிறார். கடவுளுடைய பார்வையில் வேறுபாடு இல்லை என்பதை பவுலடிகளார் நிரூபித்து காண்பிப்பதை இன்றைய முதல் வாசகம் அருமையானது. அன்பு சகோதர சகோதரிகள், இன்று இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் முழுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு தாமே திராட்சை கொடியை இழந்தார்கள். என்னோடு சேர்ந்திருந்தால் வாழ்வீர்கள், என்னை விட்டு உங்களால் பிரிந்து வாழ முடியாது என்று சீடர்களுக்கு இயேசு சொன்னார். அவைதான் யோவான் எழுதிய நற்செய்தி 15-16 இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன வசனம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தலைவனாகவோ குருவாகவோ மெசியாவோ நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இயேசுடைய சீடர்கள் எல்லாரும் கூட இயேசு சொல்றார், நீ மீன்பிடி செல்ல நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வசதித்து கொண்டிருந்தார், நான் உன்னை சொல்லத்துறையாக இருக்கின்ற பொழுது நான் உன்னை பெயர் சொல்லி கிடைத்தேன். ஆகவே இவர்கள் எல்லாமே ஒன்று கூட்டி தான் சீடர்களாக தேர்ந்து கொண்டவர்கள் அவர்கள் வாழ்ந்து இருக்கின்ற இயேசு சொல்றார்கள், நீங்க என்ன தேடி வரல, நான் தான் உங்களை தேடி வந்து உங்களை நான் தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்து தேர்ந்து கொண்டேன். ஆகவே நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் சென்று கனி தரவோ, நீங்கள் தரும் கனி விளைந்திருக்கிறோ உங்களை ஏற்படுத்தி என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார். என்னுடைய சீடனாக இருக்கக்கூடியவரை நீங்கள் சீடனாக வரவில்லை, நானே உங்களை அழைத்தேன். அன்பு சகோதர சகோதரிகள், திருவள்ளுவர் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், தாயின் கருவிலே இருக்கின்ற பொழுதே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பாஸ்கா காலத்தில் ஆழமாக தியானித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே இன்றைய நற்செய்தியை நாம் வாழ வேண்டும். இயேசு சொல்கிறார், தொடர்ந்து இந்த யோவானுடைய நற்செய்தியை சீடர்கள் எல்லாம் சொல்றாரு, உலகம் உங்களை இருக்கிறது என்றார், உங்களை இந்த உலகத்தை என்னுடைய சீடர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். கவலையே உங்களை இருப்பதற்கும் அவர்கள் என்ன இருந்தார்கள். அவை அவர்கள் மீது எல்லாரும் கொள்ளாது சொல்லும்போது நீங்கள் பேர் பெற்றவர்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை பற்றி இல்லாதது கொள்ளாது சொல்வதற்கும் என்னை பற்றி இந்த உலகம் பேசுகிறேன். அவைத்தான் இயேசுடைய பணிவாழ்விலே இயேசுவை பாவிகள் இல்லத்திற்கு செலுத்தினார். இயேசுவை குடிக்காரர் என்று சொன்னார். பாவிகள் மத்தியில் உணவு உட்கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர் யூதரின் தலைவன் என்று சொல்லாவிட்டால் தலைவன் என்று சொன்னால் சிலரை அறிவார்கள் என்று படைசாற்றினார்கள். அவை இயேசு மீது காயம் விழுந்தார்கள். இது எல்லாமே இயேசு பாடுபடுவதற்கு முன்னதாகவே சீடர்கள் உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். சீடனாக வரக்கூடிய தன் சிலுவையை நாம் சுமந்து வேண்டும். அடுத்து என்னுடைய பெயரிலே நீங்கள் நான் கொடுத்த அவை எல்லாருக்கும் வழங்க நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆகவேதான் இங்கே நற்செய்தி, அருமையான நற்செய்தி இயேசு சொல்கிறார் சீடர்களுக்கு, நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். உலகத்திலிருந்து நான் உங்களை நிறைய பேர் இருக்கலாம், நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று தம் சீடர்களுக்கு சொல்லி, நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் மாறாக
குருக்களாகிய எங்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உலகத்தில் குருக்கள் யார் காலத்தில் பிறக்க வானத்தில் உதிக்கிறது. கடவுள் ஒரு குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கிறார் என்றால் கடவுளுடைய பார்வையில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முடிவல்ல, ஆண்டவருடைய முடிவு. அதைத்தான் சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான். ஆகவே என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சீடர்களுக்கு சொல்வது, என்னுடைய அன்பிலிருந்து நீங்கள் குறையாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஆகவே சிலுவையை சுமக்க வேண்டும், துன்பங்களை ஏற்க வேண்டும், அவமானங்களை ஏற்க வேண்டும். இதற்கு மத்தியில் உலகம் முடிவதை நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு வசனத்தை இயேசு சீடர்களுக்கு சொல்லுகிறார். அவைத்தான் சீடருடைய வாழ்விலும் எதிர்ப்புகள் இருந்தால் அவர்களை இயேசு முன்கூட்டியே தயார் செய்கிறார். உலகம் இருக்கிறது நாம் கவலைப்படாத அவரை நிகழ்த்தார். அவை நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தோட போக்கில் நீ சென்றால் உன்னை இந்த உலகம் மதிக்கும். நீங்கள் இவ்வழி நடந்தால் உலகம் மதிக்காது. ஆனால் துணிந்திருங்கள் என்ற உண்மையை சீடர்களுக்கு சொன்னதை இந்த உலகில் வாழ்கிற பாவரசர், ஆயர்கள், குருக்கள், துறவர், வாழ்வாளர்கள், கட்டைகள் எல்லாருக்கும் அழைப்பு. அவர்கள் தேர்வு கொள்ளவில்லை, அவர்கள் பெற்றோர்கள் தேர்வு கொள்ளவில்லை, கடவுள் தேர்வு கொள்கிறார். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை இந்த நாளிலும் நாம் மகிழ்ச்சியோடு பாசகாலத்தில் இந்த நற்செய்தியை கிறிஸ்துவர்களாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் இந்த உலகில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் நல்லது செய்யப்படுகிறோம். இயேசு சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு உங்களை தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் கனி தர வேண்டும். அந்த கனி எல்லாரும் சுவைக்க வேண்டும். அந்த கனிதான் கடவுளை ஒவ்வொரு குருவானவரும் இயேசுவை இறை வசனத்தை மக்களுக்கு கொடுக்கவும், திருவடி நிறைவேற்றி இயேசுவை திருவிருந்தாக ஒவ்வொரு நாளும் இயேசுவை திருவுருள் என்று மக்களுக்கு வழங்கவும் ஒரு மாபெரும் பொருட்களை வழங்கியிருக்கிறார். இன்று நாளை குருத்துவத்தை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். முதன்மை குரு இயேசு, அவருடைய சீடர்களாக எல்லாரும் தொண்டர்களாக, பணியாளர்களாக, நேர்மையோடும் உண்மையோடும் ஆன்மாவை மேம்பெற்ற பணியை ஒவ்வொருவரும் செய்தார்கள். ஆவின் வரங்களுக்காக நாம் அனைவரும் குருவாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவர் குருக்களின் வழியாக திருவருட்சாதனத்தின் அவர்களை ஆற்றலை நிறைவாக புரிந்து கொண்டே இருக்கிறார். கண்களை கூடி ஜெபிப்போம். அன்பவர்களே, எங்களை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லியிருக்கிறேன். இன்று நாள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்வதற்கு நீரிங்களை செலுத்தி நீரிங்களை தேர்ந்து கொண்டே என்பதை உணர வைப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த மண்ணில் பிறந்தோம், வேலை செய்தோம், உழைத்தோம், முன்னேறினோம் என்பது முக்கியமல்ல. இந்த உலகில் பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிரந்தரமல்ல. ஒரு நாள் எங்களுக்கு பரிசு விண்ணம் என்பதை நீ உணர செய்தேன். தொடர்ந்து திருவடி வழியாக இந்த உலகில் பிறந்த நாள் ஒவ்வொருவரும் ஒரு அன்பின் சாட்சிகளாக, உடைய அன்பின் பணியாளர்களாக, உடைய திருத்தோரை தொடர்ந்து ஆற்ற மக்களை நம்பிக்கை வளர்த்திட வரவழைக்க எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் என்று சொல்லி உயிர் தாண்டவர்களை நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் தொடர்ந்து செல்வோம். என் ஆண்டவர் உண்மையின்றி வேறு செல்வோம் எனக்கு இல்லை என்று நான் ஆண்டவரிடம் சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரையே வேண்டும். எனக்கு உரிய பங்கை காப்பவர் அவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பரிசுத்த திருச்சபைக்காகவும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் யாவரும் பாதம் சமர்ப்பித்து உம்மை மன்றாடுகின்றோம். உமது அருளால் இவர்களின் இறைப்பணியில் சிறப்பாக ஆற்ற
அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அன்பு அருள்பணி தந்தை ஆரோக்கியதாஸ் அவர் அடிகளாகிய உன் பாதம் அர்ப்பணித்து இவருக்கு ஓங்கி வளர்ந்திட எல்லாம் ஞானமும் அறிவும் ஆற்றலும் உடல் சுகமும் நேர்மையும் பெற்று அருள்வளமுடன் தொடர்ந்து இறைப்பணி ஆற்றல் ஆசீர்வதிக்கிறேன் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புதுமையின் நாயகனே என் இறைவா, உமது இறைவனை புரிய அர்ப்பணித்த தந்தையின் பெற்றோரின் ஆன்ம சாந்திக்காக மன்றாடுகிறோம். மற்றும் குருபட்டம் பெற உதவிய எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இயேசுவின் மகிமை என்பதற்கு இறைவா எங்கள் மகள் தந்தை விக்டர் இமானுவேல் அடிகளாரையும் எங்கள் பங்கு தந்தைக்குரிய குரு பட்டம் பெற்ற அனைத்து குருக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீரே எனது வாழ்வின் உறைவென்று உம் பாதம் அமர்ந்து ஜெபிக்கும் பங்கு மக்கள் மற்றும் எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதித்து பங்கில் உள்ள மாணவர்கள் யாவையும் உம் பாதம் அமர்ந்து திருச்சபையில் தேவாலயத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைத்து ஆண்டு வழி நடத்துகின்றவர்களை காலத்தில் முடியாத வசனங்களை ஏற்றியக்கூடிய விண்ணப்பங்களை ஒப்பாதத்தில் சபத்திற்குள் முடிவு செய்ததின்படி நிறைவாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் திருக்குமாரனாகி அதில் உயிர்காவலை கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
வணக்கத்துடன் நாங்கள் துணைக்காணிக்கைகளை ஏற்றருளும். குருவும் வழிபொருளானோடு கிறிஸ்துவை கண்ணோக்கி அவரது குருத்துவத்தில் பங்கு பெற்ற உமக்கு உகந்த உள்ளார்ந்த வழிபொருளாக மக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்காக பணியான அவர் எதிர்வதை உணர்வதெல்லாம் நாங்கள் வழிவகுத்து வருகின்றோம். அவர் எங்களுக்காக செலுத்திய திருநத்தத்தை பருகுவதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மையான தூதரோடு அறியலையாகவும் தலைமை தாங்குவதும் கௌரவப்படைகளின் அனைத்தோடும் செய்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து பாடி அக்களித்து ஆடுவதாவது. அவர் பாடல்களுடன் கடித தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் செய்தர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவனை இரவு விருதை அருந்தியது கிண்ணத்தை விழுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் தீரம் இது பாவம் மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்களையும் நினைவுகூர்ந்து வாழ்ந்த நாமத்தை மீட்பளிக்கும் தினத்தையும் மக்களுக்கின்றோம். திருமணத்திற்கு மக்கள் மொழியை தகுந்தவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்த்து மீண்டவர்களை தாழ்மையுடன் வந்தார்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற வயதில் ஒவ்வொருவரிடம் எங்கள் தந்தை பார்த்து எங்கள் பேராயம் நிலவற்றாலும் எல்லாத்தின் நிலையாக அனைவரும் படுத்து அவை நாங்கள் நிலவெறுத்தனர். நீ விரும்புகிற அழைப்பாங்க பிலிப் மற்றும் நேரி என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒரு திருமணமோடு அறிவிக்கப்பட்ட தெய்வங்கள் மேலும் உயிர்த்தெழுந்த சகோதர சகோதரிகளை இழந்த அதை கற்பிப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஜெபத்தின் வழியாக நம்முடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்ற கற்றுத்தந்த ஜெபத்தின் வழியாக நாம் வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் கடவுளுடைய விருப்பத்தில் நல்லதாக அமையும் என்பதை நம்புவோம், விசுவசிப்போம். தொடர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு கொண்டாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கனிவுடன் அருள்மை கொண்டவர்கள் ஒரு இரக்கத்தின் உதவியானால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கடற்கமைக்கு நலமாயிருப்பதாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் தேர்தலுக்காக இணைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம்.
எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய ஆவி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நான் உங்களிடம் திருவுள்ளத்தில் இரத்தமும் என்னை தீர்ப்புக்கும் தன்னைக்கு உள்ளாக்காமல் முதுவரை இருக்கத்தான் என் மனதிற்குள் உள்ளதும் பாதுகாப்பாகவும் நலமளிக்காகவும் இருப்பதாக நான் ஒருபோதும் உங்களை விட்டு பிரிய விடாதேன். இதோ வாழ்த்தல் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று முன்னறிவித்த உன்னதமான சிலுவைகள் இவர்களின் பாவங்களை போக்குவது இந்த சிலுவையை திருவள்ளுவருக்கு அழுத்த பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் அனைவரையும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. Thank you.
கடவுளை போற்று திருக்கிண்ணத்திலிருந்து பருகிறோமே. அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வது அல்லவா? அப்பத்தை இடுகிறோமே. அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்வது அல்லவா? ஆண்டவரே, உமது கையில் மாட்சிக்கிறோம். எங்கள் பணித்திருளை வாழ்க்கை 25ஆம் ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளே. அதனால் நாம் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித வின்சென்ட் பாரதி சார்கள், மரிய சேனல் சார்கள், ஆல்டர் பாய், யூஸ் மற்றும் சிஸ்டர்ஸ்கள் அனைவரின் சார்பாக தந்தையர்களுடைய முதற்கள் வணக்கத்தையும் அவருடைய குருத்துவ 25
ஆண்டுகள் நிறைவு நாளை இன்று நாம் சிறப்பாக திருவிழாவை கொண்டாடுகின்றோம்.